இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல ஐஏஎஸ் பாலச்சந்தர் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவருடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு பேங்க்ல யூஎன்ஓலாம் இஸ் பீன் அ பார்ட் அப்படின்றப்போ இட் ஃபீல் ஸோ நைஸ். இந்த படத்துல அவர் ஒரு அங்கமா இருக்கிறாரு அப்படின்றத கேட்கறதுக்கு. தமிழ் மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம், ஒரு பற்று இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்த படத்துலயுமே ஒரு முக்கியமான கேரக்டர் ஜட்ஜ் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ பாலச்சந்தர் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ஷேர் a few words, please. Thank you. Thank you. And my greetings to all of you. நம்ம தமிழ் திரைப்படம் வந்து பலவித பரிமாணங்களை உட்கொண்டு வளர்ந்துருக்கு. ஒரு காலத்தில் வந்து கர்ணாமிரதமான 64 பாடல், செவிக்கினி 64 பாடல் இருந்தால் தான் படம் பார்க்குறதுக்கே போவாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், சிவாஜி கணேசன் வந்தபோது இட் வாஸ் அன் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். அவருடைய சில டைலாகெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்திரமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது. அது ஒரு ஏஜ், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது மாதிரி போச்சு. இம்ப்ளோஷன், மார்லன் பிராண்டோடைய இது மாதிரி பெரிய பில்டிங்கை வந்து வெடி வச்சோன்னா அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும். ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி, எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ் ட்ரெமெண்டஸ். இன்றைக்கி இருக்கிறது ஏஜ் ஆஃப் இம்ப்ளோஷன். இதில் வந்து இந்த படம் வந்து யூ கேன் கால் இட் வெரி அக்யூரேட் appropriate personification of such an implosion. இந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல். டாக்டர் திருநாவுக்கரசு வந்து என்னுடைய நண்பர். அவர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பியூரோக்ராட்டாக 35 வருஷம் இருந்துட்டு நடிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை சினிமாலேயும் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். வாட் ஐ ரியலி வாஸ் இம்ப்ரெஸ்ட் வாஸ் த லிபர்ட்டி கிவன் பை த ப்ரொடியூசர் டு த டீம் அண்ட் தென் த டீம் under Mr. Subbaraman, the energy with which they worked, and the young boy who has turned to be a young man, I have seen his acting. I have seen very little of Vidarth and ma'am, but I have seen how they have acted. இது வந்து a story which is perennial. அதாவது சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் இடையில் நடக்கிற போராட்டம். சட்டம் நியாயத்தை பரிந்துரைக்கவில்லை என்றால், நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கும், சமுதாயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரனியல் யுத்தம். அதை ரொம்ப அழகாக இன்றைக்கி உள்ள ஒரு இஷ்யூவை, கான்டெம்பரரி இஷ்யூ வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. ஐ ஹவ் ஆல் மை ரிகார்ட்ஸ் ஃபார் த டைரக்டர் சுப்ராம், சுப்ராம் அண்ட் ஹிஸ் டீம், அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா உள்ளே வந்து ஒரு 10-15 நாள் அவங்க கூட வந்து நடித்த போது த என்டையர் டீம் வாஸ் யங் அண்ட் தே மேட் மீ ஃபீல் வெரி யங். ஸோ ஐ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தம். I'm sure this theme as such is very good and it has been taken very brilliantly. I have seen some of these scenes after the production was over, after the dubbing was over. Subram வந்து M10 கடைசி வரைக்கும் முழுக்கதை என்கிட்ட சொல்லலை. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் படத்தை அங்கே வந்து பாருங்கள் சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. He is a very capable director who knows how to keep things confidential and it is necessary in these days. அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக வச்சு அந்த காலத்துலேருந்து இவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் வந்து கை கொடுக்குற காட்சி ஒன்று வந்துருச்சுன்னு பயந்துட்டார். உத்தமபுத்திரனில் வந்து யாரோ சீட்லேருந்து இது லீக் பண்ணிட்டாங்கன்னு பயந்துட்டார். அதனால் வந்து செட்டில் யாரையுமே உள்ள விடாமல் படம் எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி காலத்தில் ஏஜ் ஆஃப் காம்படிஷன், நாட் நெசசரிலி எத்திக்கல், அட் டைம்ஸ் அன்எத்திக்கல் ஆல்சோ. இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் த டெடிகேஷன் வித் விச் த டீம் ஒர்க்ட் and the liberty and independence given by the producer. அந்த காலத்து மொழி ஒன்று சொல்லணும்னா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மை ஆல் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ அடுத்தபடியாக நம்ம பேச கூப்பிட போகிறது படத்துடைய ப்ரொடியூசர். ஸோ இவங்க ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இஸ் அ டாக்டர். அவர் ப்ரொஃபஷனலாக இஸ் அ டாக்டர். சைக்காட்ரி சம்பந்தமாக வந்து வாஷிங்டனில் பல்கலைக்கழகங்களில் வந்து சிறப்பு பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. மனநலம் சம்பந்தமாக பல நூல்களையும் எழுதின ஒரு சிறப்பான மனிதர் இவங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் மனநல மருத்துவராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்படின்றப்போ இட் இஸ் ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு கதையை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஸோ திருநாவுக்கரசு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர், அதுவும் சைக்கியாட்ரிஸ்ட்டு.
சைக்காட்ரிஸ்ட்டுக்கு வந்து பேச தெரியாது, ஆனால் பேசுனீங்கன்னா கேட்க தெரியும். அதுதான் சைக்காட்ரிஸ்டோட ஒரு குணாதிசயமே. நிறைய சமூகத்தில் இருக்கிற அவலங்களையே நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து பழகினவங்க. நீங்கள்லாம் சமூகத்தில் இருக்கிற நல்லதையே பார்த்து பார்த்து பழகினவங்க. அதான் வித்தியாசம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி சிலதெல்லாம் பாதிக்கும்போது இதுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. ஒரே ஒரு கிஃப்ட் என்னென்னா, எனக்கு கிடைச்ச 2 பசங்க. கொஞ்சம் கூட பணத்து மேலே ஆசை இல்லாத பசங்க. அதான் அதில் இருக்கிற ஒரு இது. 2வது, பசங்க நல்லா இருந்ததுனால எனக்கு படிப்புக்குன்னு செலவு இல்லை. அதில் மிச்சமான பணம் தான் நான் வச்சுருந்தது. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, படிப்புக்கே அதை செலவு பண்ணிடுறாங்க. இதில் படிப்புக்கு செலவே இல்லாமல் என் பிள்ளைங்க படித்ததுனால என்கிட்ட பணம் மிச்சம் இருந்தது. இதுக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். வருஷம் ஒரு புக்கு 2 புக்கு வரும். ஒவ்வொரு முறையும் புத்தக ஃபேரில் நான் தனியாக நான் எழுதின புக்குக்குன்னே எனக்குன்னு ஒரு தனி ஸ்டால் போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது நிறைய அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்துலாம் பசங்க வரும்போது உளவியல் சம்பந்தமாக சில சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்க என்னை வந்து பார்ப்பாங்க. இது எடுக்கலாமா, இப்படி எப்படி வரும், இப்படின்னா சைக்கோன்னா என்னெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி 2 முறையோ 3 முறையோ சுப்பராமன் வந்து என்னை பார்த்துருக்கிறாரு. ஒரு நாள் பேப்பர் படிப்பேன். காலையில் 4-5 பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் படிக்கும்போது டக்குன்னு உடனே சுப்பராமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்ன படம் பண்ணுங்கன்னு கேட்கல. ஏன்னா அவர் என்னை கன்சல்ட் பண்ண நிறைய பேர் என்னுடைய தொழில் ரீதியாக ஆல்மோஸ்ட் நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் என்ன அறிமுகமானவங்களாக தான் இருப்பாங்க. அதுமாதிரி சுப்பராமனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டு, இப்போ 2 பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டு இவ்வளோ அநியாயம் நடக்குது, இதெல்லாம் ஒரு இது பண்ணக்கூடாதுன்னா, அப்போ அவரும் கொஞ்சம் அந்த வேவ் லெங்க்த்தில் இருந்து தெரிஞ்சுது. இதை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதுங்க, உண்மையை மட்டும் பண்ணுங்க, நான் செலவு பண்ண தயார் அப்படின்னு சொன்னேன். நான் அவருங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தினுடைய இதுவே என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 50 வருஷம் மருத்துவக் கல்வியில் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஸோ மருத்துவக் கல்வி எந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நான் 1968 பேட்ச் டாக்டர் எம்பிபிஎஸ். நிறைய பேர் பிறந்திருப்பீங்களானே சந்தேகம். ஸோ அதிலிருந்து வந்துட்டுருக்கிறேன். எல்லா லெவல்லையும் இருந்ததுனால இந்த மருத்துவக் கல்வி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத பார்த்து மனசு நொந்த காலங்களும் உண்டு, பெருமைப்பட்ட காலங்களும் உண்டு. ஸோ இதை செய்யணும்னு நினச்சி செய்யும்போது அவங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதையை நல்லா திரைக்கதையை அமைச்சு நாங்கள் அதில் என்னுடைய பையன் வந்து 2004-5 ஃபெட்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் தமிழ்ச்சங்கம் தெரியும், அதில் இந்த நீட்டை பற்றி ப்ரமோட் பண்ண டாக் 2 கொடுத்துருக்குறான். 2 பசங்களும் சேர்ந்து தான் அந்த டாக் வந்து அதை தான் கொடுத்த சுப்பராமன்ட்ட. இதை கொடுத்து இதனுடைய பேஸில் நீங்கள் எழுதுங்க, டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு. அப்புறம் டைலாக்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு வசனத்தை மட்டும் யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு பெரிய வசனகர்த்தாட்ட கொடுக்கலான்னு ஆலோசனை பண்ணார். நான் சொன்னேன், இதை விட ஒன்றும் சிறந்த வசனம்லாம் தேவை கிடையாது, நீங்கள் எழுதியிருக்கிறதே போர், இதை சிதைக்காமல் அப்படியே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. எல்லாருமே புது டீம். அந்த வகையில் எனக்கு ரொம்ப நான் முதல் சென்னைக்கு வரும்போது எந்த விதமான அறிமுகம் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து தான் டாக்டராக இருந்தேன். என்ன ஒரு பெரிய பேஸ்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணோம். நல்லா பண்ணணுன்னு பெருசாக பண்ணணுன்னு நினச்சோம். நிறையா உங்களுக்கு தெரியும், புது தயாரிப்பாளர், புது டைரக்டர் யாரும் நம்ப தயாராக இருந்தாங்க. பட் நாங்கள் மக்களை நம்பினோம், எப்படியும் வந்து சேர்ந்துருன்ட்டு. அந்த வகையில் வந்து அந்த டீம் நல்ல எனர்ஜெட்டிக் டீம். எக்ஸப்ட்டு எடிட்டர் தான் ரொம்ப சீனியர். அதில் மற்றவங்க எல்லாமே எனர்ஜெட்டிக் டீம். ரொம்ப ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க. ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போய் பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு நாள் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மட்டும் சாப்பாடு டைமுக்கு போயிருந்தேன். அதை என்ன பண்ணுறாங்க, யார் நடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, முழு சுதந்திரமும் கொடுத்தேன். பட் அதுக்குண்டான கஷ்டத்தையும் அனுபவித்தேன், பலனையும் அனுபவித்தேன். செலவு கட்டு கிடக்காமல் போயிட்டு இருந்துச்சு.
பட் ஆனால் நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். முடித்து கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது அது உதாரணம் சொல்லுவேன் நான். கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாகி கரு உண்டாயிடும், அதோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதை ஒழுங்காக டெலிவரி பார்த்து பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்குற கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்றத உணர்ந்தேன். படம் எடுக்கிறத விட வெளியிடுறது ரொம்ப கஷ்டன்னும்போது ஒரு நல்ல டீம் கிடச்சிது. இவர் மூலமாக அறிமுகமாகி, கதாநாயகன் மூலமாக அறிமுகமாகி பிரபுகிட்ட ஒரு நாள் பேசினேன். ஐ திங்க் பிரபுகிட்ட என்ன ஒரு 2 minutes பேசப்போன்னு நினைக்கிறேன், 2 or 3 minutes. ஐ திங்க் ஹி த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு உடச்சிட்டு நான் அமெரிக்கா கிளம்பி போயிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுவோம் அது பண்ணிக்கிங்க, ஒன்றே ஒன்று எதுவாக இருந்தாலும் ஃபைனல் என்கிட்ட ஒரு மரத்தை காமியா. ஏன்னா நான் எடுத்த நோக்கம் இதில் இருக்கணும். இந்த படத்தில் வந்து விதாத் சொன்ன மாதிரி யாரையும் சப்போர்ட் பண்ணியோ நீட்டை எதிர்த்தோ அப்படிலாம் படம் கிடையாது. நீட்டில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் சொல்லணும். ஏன்னா நான் கண்கூட பார்த்தேன். இப்போ நீட்டில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் 8வது 9வது வந்த பிறகு 12வது வரைக்கும் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னா மன அழுத்தத்தின் உச்ச கட்டம் அந்த வீடு இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட் ஆலோசனைக்கெல்லாம் வருவாங்க. என்ன இவ்வளோ ப்ராசஸ்? நான் படிக்கும்போது எங்கள் அப்பா நான் எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னு கூட அவருக்கு தெரியாது, அவ்வளோ நிம்மதியாக இருந்தார். ஆனால் இப்போ பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இது? எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது என்னால் சகிச்சிக்கவே முடியல. எதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதாவது முடியாத விஷயத்தையோ பிடிக்காத விஷயத்தையோ வேண்டாத விஷயத்தையோ பண்ணும்போது தான் கஷ்டன்ற அனுபவம். அப்போ படிப்பு பிடிக்காத விஷயமா, வேண்டாத விஷயமா, இல்லை தேவையில்லாத விஷயமா? இது 3 இருக்கிற விஷயத்தை எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த இதில் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். இது கஷ்டத்தில் என்ன இருக்குது, கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லா விதமான விஷயங்களும் நல்லா அழகாக இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சட்டம் போடும்போது இது மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செய்கிறாங்க. அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்றத அந்த லெவலில் இருக்கவங்களால உணர முடியல. பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால உணர முடியுது. அதை போய் சொல்லணும், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் மீடியா இஸ் தி பெஸ்ட்டு சோர்ஸ். ஸோ தட் இது மூலம் போகலான்றதான் இது எடுத்தோம். ஐ திங்க் நல்லபடியாக வந்திருக்கு. இது நல்லபடியாக வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து வழக்கமாக நான் என் புக்கில் ஒரு சாப்டர் எழுதியிருப்பேன், யார் முதலாளி அப்படின்ற சாப்டர். ரொம்ப பாப்புலர் சாப்டர் அது. அதாவது என்கிட்ட படிக்கிற பசங்கள்கிட்ட நான் வந்து கேட்பேன், என்கிட்ட படிக்க வரும்போது, யாரா உனக்கு முதலாளி அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ உடனே நான் தானே மார்க் போடுற வாதியார், நீங்கள் தான் முதலாளின்னு ஒன்றுங்க. அதுக்கு மேலே என்னடா இல்லைடா நான் போடுறதில்லன்னு கேட்டால் டீனை சொல்லுவானுங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் ஓனரை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, அவர் தான் முதலாளின்ட்டு. நான் சொன்னேன், இவங்க 3 பேருமே முதலாளி இல்லை, உனக்கு முதலாளி உன்னுடைய பேஷண்ட். அவன் வர்றதுனால தான் எங்களுக்கு காசு வருது, அதில் தான் இவங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீ வந்து என்னைக்கு பேஷண்ட்டை முதலாளியாக நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன்னு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே முதலாளி நாங்கள்லாம் கிடையாது. அதாவது நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து எப்பயுமே தயாரிப்பாளரை முதலாளின்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவர் கூடலாம் ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முதலாளி இல்லை, முதலாளி வந்து மக்கள். அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 100 ரூபா இருக்குது இல்லை, அதில் தான் இவ்வளோ பேர் நம்ம சம்பாதிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரே இது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆதரவும் தேவை. இத்தனை அளவுக்கு பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு நன்றி. எஸ்பெஷலி ட்ரீம் வாரியர் பிரபுக்கு மிக்க நன்றிங்க. நீங்கள் பொறுப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் பேச நினச்சதை எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, புதிய ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றப்போ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது, ஆளுங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களை நான் வந்து தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், பிரபு சார். பிகாஸ் உங்களுடைய கம்பெனிலேருந்து தரமான படங்கள் கொடுத்துருக்கீங்க, வணிக ரீதியாக பெரிய படங்கள் கொடுத்துருக்கீங்க. தீரன் அதிகாரமாக இருக்கட்டும், ஜோக்கராக இருக்கட்டும், பெரிய படங்கள் தான், இன்ஃபேக்ட் கைதி கூட.
ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த ஒரு கதையை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சது ஒரு பெரிய பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ உங்களுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக முக்கியம். ப்ளீஸ் a few words from you. அனைவருக்கும் வணக்கம். ஆரம்ப காலகட்டங்களில் இப்போது ஜோக்கர், அருவி இந்த மாதிரியான படங்களில் வந்து வெளிவந்ததுக்கப்புறம் அந்த படம் பற்றி பேசுகிறப்போ என்கிட்ட பேசுகிறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேர்வு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால போல இருக்குது, இவன் நல்ல படம் இவன் எடுக்க மாட்டாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ அந்த டைமில் சரி, நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம், அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைமில் இசைமுத்து மூலமாக எனக்கு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம், படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறோம். அதுக்கான ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து அடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யார் வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில் மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வகையில் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது என்னென்னா, இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஹாஃப்வே தாண்டுறப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப நல்லா, அதாவது வந்து இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரஹ்மான் சார் ஆகட்டும், திரு விதாத் அவர்களாகட்டும், ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு விதாத் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த படம் நல்லா வந்திருக்கு, நான் அதில் பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் அவர்கள் அண்டு இதில் நடிக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ், பாலச்சந்திரன் சார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் சார் அண்டு வாணி போஜன் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்டு ஜெய் அண்ட் தானியா, விதாத் சாருடைய குழந்தைகள் அண்டு கிருத்திக், நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டைரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்டு திருச்சித்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும், அவ்வளோதான், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருட்செலவில் படம் பண்ணி அந்த படத்தை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க, ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இந்த வகையில் படம் நல்லா வந்திருக்கு. இதை வருகிற 7ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை. எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க.
இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வர 7ஆம் தேதி திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. Thank you so much, sir.